சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே. சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி, ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடயங்களை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே. சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் மே மாதம் 2026 வரை 89 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2026-2027 ஆண்டிற்காக 1,97,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17/6/2026 வரை 2090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே. சரவணன் பேசும்போது, தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறை எண் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் வரும் ஜூன் மாதம் 28ஆம் நாள் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது, வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.